அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்பீக்கர் செட்டின் திவ்யா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது இட்லி பஞ்சு மாதிரி இருக்க வேண்டுமா? இது பற்றிய விரிவான தகவலை காணலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஸ்பீக்கர் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மாவை தட்டில் ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் வேக வைப்பதனால் காஸ்கெட் போடாமல் மூடி வைத்து பாருங்கள். இட்லி பஞ்சு போல மெத்தென்று வரும். பாகற்காயை வாங்கி வந்தவுடன் இரண்டாக நறுக்கி வைத்தால் 2 நாள்கள் வரை பழுக்காமல் இருக்கும். ஒரு தேக்கரண்டி சட்னியை தட்டில் போட்டதும் அதிலிருந்து தண்ணீர் தனியே வரக்கூடாது. கெட்டியாக அப்படியே இருக்க வேண்டும். இதுவே சரியான சட்னி பதம். பஜ்ஜி மாவில் சிறிது வெள்ளையில் கடுகு, தேங்காய் 3ஐயும் சேர்த்து பஜ்ஜி சுவை பிரமாதமாக இருக்கும். வாழைப்பூவை சுத்தம் செய்யும் போது தூள் உப்பை கையில் பூசிக்கொண்டால் கை விரல்களில் கரை படியாது. வெங்காய சாம்பார் செய்யும்போது தேங்காயுடன் வெங்காயத்தை வதக்கி அரைத்து குழம்பில் சேர்க்க ருசியும் மணமும் பிரமாதமாக இருக்கும். உளுந்து அப்பளம் 4 எடுத்து அடுப்பில் சுட்டு தூளாக்கி அதில் தயிரை சேர்க்கவும். திடீர் தயிர் பச்சடி தயார். பாலை லேசாக சூடுபடுத்தி அரை கரண்டி சர்க்கரையையும் கரைத்து உரை ஊற்ற தயிர் கெட்டியாக உறையும். புளிக்கவும் செய்யாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள ஸ்பீக்கர் செட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.